அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதல் கடந்த ஒரு வாரம் காலமாக நடைபெற்று வருகிறது. இரண்டு தரப்பிலும் இரண்டு நாடுகளிலும் உள்ள இராணுவ நிலைகளை மாற்றி மாற்றி தாக்கி வருகிறார்கள். இதில் மிக கொடூரமாக இன்று அதிகாலை மார்ச் மாதம் 17ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக பாகிஸ்தான் தனது விமானப்படையை அனுப்பி 2 போர் விமானங்களை அனுப்பி ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மீது கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மக்கள் குடியிருப்பு மீதும் இந்த குண்டுவீச்சு நடைபெற்றிருக்கிறது. இதில் ஒரு போதை மறுவாழ்வு மையத்தின் மீது வீசப்பட்ட குண்டில் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதை மறுவாழ்வு நோயாளிகள் 400 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 250 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். காபூல் நகரின் மற்றொரு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலிலும் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக மொத்தமாக 400 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 250 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட 2 பகுதியும் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி என்று ஆப்கானிஸ்தான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இந்த கொடூர தாக்குதலை கேள்விப்பட்டு உலகின் பல நாடுகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான மாகாணத்தில் தாலிபான் படையினர் 2 தரப்பிலும் குடியிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய இன குழுக்கள் பாகிஸ்தானில் ஏற்கனவே அகதிகளாக குடியேறியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் அங்கே இருக்கிற ஆப்கானிய அகதிகள். அந்த அகதிகள் ரஷ்யா அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தி அங்கே ஆட்சி புரிய வேண்டும் என்ற நோக்கில் அந்த நாட்டை கைப்பற்றி பல முறை ரஷ்யாவும் அமெரிக்காவும் முயன்று வந்தன. கடைசி கட்டமாக அமெரிக்கா ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக அங்கே ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்று போரிட்டது. ஆனால் தோல்வியடைந்து அது இறுதியாக ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியது. இந்த காலகட்டத்தில் பல ஆப்கானிஸ்தானிய அகதிகள் பாகிஸ்தானில் நுழைந்து அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். எனவே அந்த குடியிருப்புகள் மீதும் பாகிஸ்தான் அவ்வப்போது, அதாவது சொந்த நாட்டில் வசிக்கிற ஆப்கானிய அகதிகள் மீதும் தாக்குதல் நடத்தும். அதற்கு ஒரு காரணம் அவர்கள் எல்லோரும் தாலிபான் படையுடன் தொடர்பில் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் இப்படி ஒரு கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறது. மேலதிக தகவல்கள் கிடைத்தவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.